ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நாம நண்டு வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எனக்கு 500 கிராம் நண்டு எடுத்துருக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு நண்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். பெரிய வெங்காயம் 1, அப்புறமா தக்காளி 1, இந்த ரெண்டையும் நல்லா பொடிசாக நறுக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகாய் 2, அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, கடுகு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா கடுகு, அப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கடுகு கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நாம பொடிசா நறுக்கி வச்சுக்கிட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் அப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்சமா வதக்கி விட்டுருங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நாம நறுக்கி வச்சுக்கிட்ட தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நண்டு சேர்த்துக்கோங்க. நண்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நண்டு சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நாம எடுத்து வச்சுக்கிட்ட மசாலாலாம் சேர்த்துடலாம். மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா அதனோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமா வதக்கி விட்டுருங்க. இப்போ நண்டு நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. உங்களுக்கு நண்டு வேகிறதுக்கு 1/4 கப் தண்ணி பத்தல அப்படின்னா இன்னும் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடிக்கடி கிளறி விட்டுட்டே இருங்க. நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 10 to 15 மினிட்ஸ் வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ பாத்தீங்கன்னா நம்மளோட நண்டு வறுவல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.